ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்னிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரம்னிஸ் கிச்சனில் கோதுமை மைதா எதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் ரவையை மட்டுமே வச்சு ரொம்பவே கிறிஸ்பான, அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டான ஒரு சூப்பரான பூரி ரெசிபியும் அதுக்கு சைட் டிஷ்ஷான ஒரு உருளைக்கிழங்கு குருமாவும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட ரம்னிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான பூரியும் குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறகுறப்பாக அரைக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசையணும். ஏன்னா ரவை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம், அதில் கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் நம்ம சாஃப்டாக பிசையணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திரும்ப பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன்னு. ஹார்டாக பிசையாதீங்க. இதை மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம குருமா பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஸோ காரத்துக்கு முழுக்க பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதங்கி வர அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன், அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் நீங்கள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரவையில் பிசைஞ்ச மாவுனால எவ்வளோ நல்லா கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சாஃப்டாக பிசைய சொன்னேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணால் மட்டும்தான் நமக்கு பூரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும், இல்லைன்னா ரஃப் ஆகிடும் பூரி. மைதாவை 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் இந்த பூரி நல்லா நமக்கு உப்பி வரும். இங்கே பாருங்கள் இந்த பூரி எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. 2 சைடும் நம்ம நல்லா திருப்பி போட்டு பூரியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கலர் மாறினா போதும். பூரி ரெடி ஆயிடுச்சு. அது கொதிக்கிறது அடங்கலோட நம்ம எடுத்துடலாம். ரவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி நீங்கள் நல்ல கரெக்டாக பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பூரி கிடைக்கும், இல்லைன்னா பூரி ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ நம்ம மாவு பிசைகிற பதத்தில் தான் இருக்குது. மீதி எல்லா பூரியும் இதேமாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பூரி எப்படி வந்திருக்கு நான் காமிக்கிறேன். கோதுமை மைதாவில் செஞ்சால் கூட பூரி கொஞ்ச நேரத்தில் அமைங்கிரும். இது பாருங்கள் அப்படியே இருக்குது. ரவையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு பூரி இப்படி கிடைக்கும், இல்லைனா நமக்கு ஹார்டாயிடும். இப்போ இந்த பூரியை குருமாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பூரியும் குருமாவும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் ரம்னிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோக்குள்ள மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.